வணக்கம். இது பவானியம்மா சமையல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சக்கரை அதிரசம். சக்கரை அதிரசம் வந்து நம்ம பாகு எடுக்க தேவையில்ல, பாகு காய்ச்சி தேவையில்ல. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட்ல நம்ம சக்கரை அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை அதிரசம் பண்ணுறதுக்கு நான் மாவு பச்சை எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து அளக்கிறது எதை வேணாலும் அளந்துக்கலாம். கிண்ணத்தில் அழுகலாம், பவுலில் அளந்துக்கலாம், இதுமாதிரி டம்ளரில் அளந்துக்கலாம். நான் அந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். நம்ம அரிசி எதில் அழுகிறோமோ அதில் தான் சர்க்கரையும் அழுகணும். இந்த அரிசியை ஒரு 3-4 வாட்டி கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு பார்க்கலாம். அரிசி நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறி இருக்குது. இந்த அரிசியை வந்து இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துடலாம். அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு வெள்ளை காட்டன் துணி விரிச்சிட்டு இதில் உணர்த்திடலாம். அரிசியை ஃபேன் காற்றுல ஒரு 15 நிமிஷம் காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது, ஃபேன் காற்று தான் ஆறணும். இந்த அரிசி வந்து பதம் எப்படின்னு பார்த்தோமா, இப்படி தொட்டு பார்த்தோமா கையில் ஒட்டும். கையிலையும் தண்ணி தெரியும், ஈரம் பாருங்க, இந்த மாதிரி ஈரம் இருக்கும். ஆனால் ஒரு 15 நிமிஷம் மொத்து பார்த்தோமா நல்லா ட்ரையாக இருக்கும். 15 நிமிஷம் மொத்து பார்க்கலாம். அரிசி ஃபேன் காற்றுல ஒரு 15 நிமிஷம் காஞ்சிருக்குது. இது என்ன பதம்னு பார்த்தோமா இப்படி அரிசி தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தா கையில் ஒட்டும், ஆனால் கையில் தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அரிசியை எடுத்து அரைச்சிக்கலாம். அரிசி வந்து நான் மிக்ஸி ஜாரில் 2 வாட்டி அரைச்சிக்க போகிறேன். உங்களால் பெரிய ஜார் இருந்ததுன்னா மொத்தமாக கொட்டி கூட ஒரே டைமில் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரிசி கூட ஒரு 4 ஏலக்காய் சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். பெரிய சைஸ் இருந்தால் 3 போட்டுக்கோங்க. சுக்குப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனு. மாவை ஒரு மாவு ஜலியில் கொட்டி ஜலிச்சிக்கலாம். ஈர மாவுன்றதுலாம் நல்லா விழாது. இப்படி கையில் நல்லா திருகி ஜலிச்சமாக உழுந்துடும். மாவு ஜலிச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம அரிசி எதில் எடுக்கிறோமோ அதில் 1க்கு 3/4 எடுத்துக்கணும் சர்க்கரை. நான் வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். மாவு அரிசி மிக்ஸி ஜார்லேயே இந்த 1.5 டம்ளர் சர்க்கரையை ஒரு ஓட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போது பொடி பண்ணி வச்சுக்கிற சர்க்கரையை இந்த மாவில் கொட்டிக்கலாம். இப்போது இந்த சர்க்கரையும் ஈரமாகவும் நல்லா கையை கொடுத்து பிசையணும். மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் 1 ஸ்பூன் தண்ணி தெளிச்சிக்கிறேன். 1 ஸ்பூன் தான். நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த ஈர மாவு, நம்ம தூள் பண்ணி போட்டுக்கிற அந்த சர்க்கரை, இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரணும். இந்த மாவு வந்து நல்லா இப்படி கையை கொடுத்து இப்படி அவுத்து கொடுத்து வச்சிடணும். நல்லா அவுத்தி விடணும். தளர்வாக இருக்கக்கூடாது. அவுத்திட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இது வந்து நாளைக்கு பார்க்கலாம். இப்போது மாவு பிசைஞ்சு வச்சு மறுநாள் பார்க்குறோம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. மறுபடியும் கை விட்டு நல்லா பிசையணும். மாவை நம்ம கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிக்கினே இருந்தோமா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாவு நல்லா ஒன்றா சேர்த்து ஊற்றி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். நாளைக்கு பார்க்கலாம். இப்போது 2வது நாள் பார்க்குறோம். பாருங்க மாவு வந்து பாகு எடுத்து வச்ச மாதிரியே இருக்குது பாருங்க. இப்போது இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசையணும் கைவிடாமல். மாவு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் பிசையணும். பிசைஞ்சமா மாவு இந்த மாதிரி பார்த்து வரும். கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். மாவு எடுத்து பார்த்தோமா இந்த மாதிரி அதிரசம் தட்டுற மாதிரி வருதான்னு பார்க்கணும். இப்படி தட்டி பார்க்கணும். நல்லா வந்து தட்டுறதுக்கு இதில் வந்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். அதிரசம் தட்டுறதுக்கு இந்த அளவு உருட்டிக்கலாம். ஒரு வாழை இலை இல்லைன்னா எண்ணெய் கவர் இந்த மாதிரி இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்து
ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. திட்டமாக தட்டிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. நான் சின்ன கடாய் தான் வச்சுக்கிறேன். ஒன்று தான் போட போகிறேன். தட்டி வச்சுக்கிற அதிரசத்தை போட்டுடலாம். தீ வந்து குறைவான தீயில் தான் இருக்கணும். பாருங்கள், கரண்டி போட வேணாம். அப்படியே பூரி மாதிரி மேலே எழும்பி வருது பாருங்கள். இப்போ இந்த டைமில் திருப்பிடலாம். நல்லா சவந்து வந்துடுச்சு. இந்த அதிரசத்தை எடுத்துடலாம். எண்ணெய் குடிச்சிருக்கோம், இது வடித்து எடுத்துடலாம். இன்னொரு கரண்டி வச்சு இப்படி ஊற்றி விடணும். தேவையில்லாத எண்ணெயெல்லாம் இதில் வடிஞ்சிடும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா அதிரசமும் சுட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான், எல்லா அதிரசமும் செஞ்சு முடிச்சாச்சு. எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.